ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லேக்கா பேசுகிறேன். ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, நம்ம யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் யாருன்னா நிதின் ஜெயராம் கட்காரி அப்படிங்கிறவங்க. அவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்காங்களாம். இந்த டோல் கலெக்ஷன்லாம், அந்த டோல்கேட்லாம் காசு வாங்குவோம் இல்லையா, ஸோ அதுக்கு ஒரு புது சிஸ்டத்தை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ண போகிறாங்களாம். அது ஜிபிஎஸ், அதாவது குளோபல் பொசிஷனிங் சிஸ்டத்தை வந்து அது பேஸ் பண்ணி இருக்கும் அந்த நியூ சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு இந்த நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்கும் இல்லையா, அவங்களும் அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து மார்ச் 2024 நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறையா அந்த டோல்கேட்ஸ்லலாம் இந்த இதை பார்க்குறதுக்காகவே நிறையா டிராஃபிக் நடக்குது. ஸோ இந்த ஃபீஸ் கட்டுறதுனாலேயே ஸோ அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போ ஒரு பஸ்ஸாவது ஒரு ட்ரெயின், அந்த மோட்டார் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து அக்யூரேட்டாக நம்ம வந்து அவங்கக்கிட்ட காசு வந்து சார்ஜ் பண்ணியிருக்கணும். அந்த ஹைவேல எவ்வளோ தூரம் வந்து அவங்க அந்த டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அக்யூரேட்டாக மெஷர் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக இந்த ஜிபிஎஸ் சிஸ்டத்துக்கு மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ வந்து டோல் ஃபீஸ் எல்லாமே எதில் கட்டுறோம் அப்படின்னா, ஃபாஸ்டேக், அதாவது ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன், இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த புது சிஸ்டம் வந்து இந்த பழைய சிஸ்டத்தை உடனே வந்தோடனே எடுக்க விடாது, அதுவும் இருக்க தான் செய்யும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த புது சிஸ்டத்தை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் இல்லையா, ஸோ அதனால் நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு 2 சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதில் ஏஎன்பிஆர் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெக்கக்னிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களோட அந்த நம்பர் பிளேட்டை ரீட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக கேமராலாம் வந்து அதில் செட்டப் பண்ண போகிறாங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் இந்த புதிய சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த கேமரா வந்து அந்த வெஹிக்கிளோட நம்பர் பிளேட்டை வந்து ஸ்கேனிங் பண்ணிட்டு அந்த எவ்வளோ தூரம் அந்த ஹைவே டிஸ்டன்ஸில், ஹைவே ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்குதோ, ஸோ அதுக்கு தக்கன அவங்கக்கிட்ட டோல் ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2018 2019 வரைக்கும் டோல் பிளாஸாவில் வந்து வெஹிக்கல்ஸ் இந்த காசு கட்டுறதுக்காகவே ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே இப்போ 2020 22 இந்த ஃபாஸ்டேக்கை நம்ம இன்ட்ரொடியூஷன் பண்ணதுனால ஸோ அந்த வெஹிக்கிள்ஸ் வந்து வெயிட் பண்ணுற டைம் வந்து 8 நிமிஷத்துலேருந்து 47 செகண்ட்ஸ் வரைக்கும் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்தராக இந்த ஜிபிஎஸ்ஸை கொடுத்தோம் அப்படின்னாலும் ஸோ இன்னமும் நம்மளுக்கு என்ன செய்யும், ஸோ டிராஃபிக்லாம் ரெடியூஸ் ஆகி டைம்லாம் நம்ம நிற்கவே வேண்டாம். ஸோ நின்று காசு கட்டணும் அவசியம் இல்லை. ஸோ அப்படியே கேமராவே கேட்ச் பண்ணி நம்மளோட இதை கால்குலேட் பண்ணி சொல்லிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த நியூ சிஸ்டத்தோட யூசஸ். தென் நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி இருக்காங்க இல்லையா, ஸோ நிறையா டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டை வந்து திருச்சிராப்பள்ளி தமிழ்நாட்டில் வந்து தொடங்கி வச்சுட்டே இருக்கிறாங்க. ஸோ அதில் 20,000 கோடி ஒர்த்துள்ள ஒரு ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிஎஃப்ஆர்பி அப்படின்னா டெமான்ஸ்ட்ரேஷன் ஃபாஸ்ட் ரியாக்டர் ஃபியூவல் ரீப்ராசஸிங் பிளான்ட் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு மட்டும் இதை டெவலப் பண்ணுறதுக்காக அவங்க எவ்வளோ கோடி செலவழிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 crore வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்பாக்கத்தில் இருக்கிற இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச்சில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம செபி பிரமோத் அக்ரவால் அப்படிங்கிறவங்கள ஸோ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட் இருக்கு இல்லையா, ஸோ அதோட சேர்மனாக வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் இப்போ யார் சேர்மனாக இருந்திருப்பாங்க, எஸ்எஸ் முந்த்ரா அப்படிங்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட டென்யூர் வந்து ஜனவரி 16 2024 முடியுது. அதாவது அவங்க ரிட்டையர்ட் ஆகுறாங்க. ஸோ புதுசாக நம்மளுக்கு யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க, பிரமோத் அக்ரவால் அப்படிங்கிறவங்கள வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க செபி. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டானது, அதாவது யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் இஐபி அப்படின்னு இருக்கு இல்லையா, அவங்களோட புதிய பிரசிடெண்ட்டாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா, ஸோ நதியா கேல்வினோ அப்படிங்கிறவங்கள. ஸோ இந்த பேங்க்கில் இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஒரு உமன். அதுக்கடுத்து ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவங்க இந்த போஸ்ட்டில் அப்பாயின்மெண்ட் பண்ணது இதுதான் முதல் தடவை. அவங்களோட நேம் என்ன அப்படின்னா, ஸோ நதியா கேல்வினோ அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு முன்னால் இவங்க ஸ்பெயினில் வைஸ் பிரசிடெண்ட்டாக ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. இவங்க யாருக்கு பதிலாக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா, ஸோ வெர்னர் ஹாயர், இவர் தான் முன்னால் யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கோட பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம தமிழ்நாடோட சீஃப் மினிஸ்டர் யார் அப்படின்னா, ஸோ எம்கே ஸ்டாலின், எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க. மகாகவிதை அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து அவங்க லான்ச் பண்ணுறாங்க. இந்த புக்கோட ஆத்தர் தமிழ் போயட் வைரமுத்து. ஸோ இந்த புக்கில் எதை பற்றி இருக்கும் அப்படின்னா, ஸோ பஞ்சபூதங்கள் நம்மளுக்கு தெரியும்ல, ஸோ சாயில், ஏர், ஸ்கை, வாட்டர், அதை பற்றி
எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓஎன்டிசி, ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ். இது வந்து ஒரு காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். அவங்க தனித்தனியாக பார்ட்னர்ஷிப் வைக்காங்க. கூகுள் கூடயும் சரி, மெட்டா கூடயும் மொத்தம் 2 பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. ஸோ மெட்டா அப்படிங்கிறது முன்னால் ஃபேஸ்புக்னு இருந்தது. ஸோ இப்போ அது மெட்டான்னு சொல்லிட்டு மாறி இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கூகுள் கூட அவங்க ஏன் பார்ட்னர்ஷிப் வைக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மெட்ரோ டிக்கெட் புக்கிங் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கூகுள் மேப் ஆப்லேயே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஓஎன்டிசி வந்து கூகுள் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. ஸோ மெட்டா கூட ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்களோட பிஸ்னஸை வந்து நிறையா ஸ்மால் பிஸ்னஸ்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இவங்களோட இந்த காமர்ஸ் பிளாட்ஃபார்மை வந்து அவங்களுக்கு எல்லாமே ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வாட்ஸ்அப் மூலயமா ஸோ மெட்டா கூட வந்து அவங்க பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். நம்ம வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னா ஜெகதீப் தங்கர். அவங்க ஒரு ஹைதராபாத் தெலுங்கானாவில் ஒரு ஸ்பெஷல் போஸ்டல் கவர் ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொண்டா மாதவ ரெட்டி அப்படிங்கிறவங்க ஒரு ஜஸ்டிஸ். அவங்க வந்து இப்போ இல்லை, இறந்துட்டாங்க. அவங்களோட 100வது பர்த் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணுற விதமாக இதை ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த போஸ்டல் கவரை. ஸோ இந்த கொண்ட மாதவ ரெட்டியை பற்றி பேசணும் அப்படின்னா, இவங்க ஆந்திர பிரதேசோட பார் கவுன்சிலில் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை 1968 ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட்டோட ஜட்ஜாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் 1983 அந்த சீஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பொசிஷனையும் வந்து இவங்க அடைஞ்சிருக்காங்க. 1984 பாம்பே ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸாகவும் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டில் ஆக்டிங் கவர்னராக ஒரு 2 வருஷத்துக்கு இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, ஒர்க்கிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ இது பண்ணதுனால ஸோ இவங்களோட 100வது பர்த் ஆனிவர்சரிக்கு அவங்கள கமமரேட் பெருமைப்படுத்தும் விதமாக வந்து நம்ம வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து அந்த ஸ்பெஷல் போஸ்டல் கவரை ஹைதராபாத் தெலுங்கானாவில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா டாடா பே அப்படின்னா டாடா கம்யூனிகேஷன் பேமெண்ட் சொல்யூஷன் லிமிடெட். இவங்க வந்து டாடா குரூப் இருக்குல்லையா, அவங்களோட டிஜிட்டல் பேமெண்ட் அதாவது அதில் ஒரு வகை தான் இந்த டாடா பே அப்படிங்கிறவங்க. இவங்களுக்கு ஆர்பிஐ வந்து ஒரு அப்ரூவல் கொடுக்குறாங்க, நீங்கள் ஒரு பேமெண்ட் அக்ரிகேட்டராக ஆக்ட் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முக்கியமானது இப்போ ரீசெண்டாக பேமெண்ட் அக்ரிகேட்டர் அப்ரூவல் வந்து ஆர்பிஐட்ட யார் வாங்கினா அப்படின்னு கேட்டாங்கன்னா டாடா பே அப்படிங்கிறத ஆன்சராக வரும். ஸோ இந்த டாடா பே பற்றி சொல்லணும்னா இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பை அண்ட் மகாராஷ்டிராவில் இருக்குது. இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 2008 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதோட எம்டி அண்ட் சிஇஓ இப்போ யார் இருக்காங்கன்னா ஏஎஸ் லக்ஷ்மி நாராயணன் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ டெய்லி வந்து இனிமேல் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் வந்து டெய்லி ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.